பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோர் மற்றும் முதியோர் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக இந்த சட்டம் வருவதற்கான காரணத்தை பற்றி பேசிடலாம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 41க்கு கீழே அரசு மேலே ஒரு கடமை இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வயசானவங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க, வேலை இல்லாதவங்க, இவங்களுக்கான படிப்பு, வேலை, பொது உதவி, இதுக்கான சட்டங்களை கொண்டு வர்றது, அதுக்காக உதவி செய்யறது, இது எல்லாமே அரசுடைய கடமைகளாக இருக்கு. அதன் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் பெற்றோர் மற்றும் முதியோர் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 கொண்டு வராங்க. இந்த சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு கீழே பிரிவு 125 இந்த மாதிரி பெற்றோர்களும் முதியோர்களும் அவங்கள பாதுகாக்க முடியாத சூழ்நிலையில இருக்கும் பொழுது அவங்க பராமரிப்பு தொகை வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நடைமுறையில இருக்கிற பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 இயற்றப்பட்டு 2024 ஜூலைல இருந்து நடைமுறையில வந்தது இல்லையா, இதுக்கு கீழே 144 பிரிவுக்கு கீழே அந்த சட்டம் இப்ப வரைக்கும் இருக்கு. ஆனா பெற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் எதிராக இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகமாக நடக்கப்படுது இல்லையா, அவங்கள கைவிட்டுட்டு போறது, சொத்தை அபகரிக்கிறது, இது மாதிரி காரணத்துக்காக தனியாக சிறப்பு சட்டம் இயற்றப்படணும் அப்படிங்கிறதுனாலதான் மத்திய அரசு 2007 பெற்றோர் மற்றும் முதியோர் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டத்துடைய சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக இந்த சட்டத்துல பெற்றோர், அதாவது பேரண்ட்ன்ற டெஃபினிஷன்ல யார் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ், அடாப்டிவ் பேரண்ட்ஸ், ஸ்டெப் பேரண்ட்ஸும் இதுல உள்ளடக்கப்படுறாங்க. இரண்டாவதாக முதியோர் அப்படிங்கிற விளக்கத்துக்கு யார் யார் உள்ளடக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 60 வயசு இல்லை 60 வயசுக்கு மேற்பட்டவங்களை முதியோர், அதாவது மூத்த குடிமக்கள் அப்படிங்கிற டெஃபினிஷனுக்கு கீழே உள்ளடக்குறாங்க. மூன்றாவதாக இந்த பெற்றோர்களும் முதியவர்களும் யாருக்கிட்ட மெயின்டெனன்ஸ், அதாவது பராமரிப்பு தொகையை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பசங்க கிட்ட, சில்ட்ரன் அப்படிங்கிற டெஃபினிஷன்ல அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தைகள், அதாவது அவங்களோட பசங்களோ இல்லை பேர பசங்களோ அவங்க உள்ளடக்கப்படுவாங்க. ஆனா இதுல மைனர் வரமாட்டாங்க. மைனர்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த சில்ட்ரன் அப்படிங்கிற டெஃபினிஷன்ல வரமாட்டாங்க. வேற யார்கிட்ட இருந்து இவங்க மெயின்டெனன்ஸ் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் இல்லாத தம்பதியினராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க கிட்ட இருந்து வாங்கலாம். எந்த மாதிரியான சொந்தக்காரங்கன்னா, அவங்களுடைய இறப்பிற்கு அப்புறம் யாருக்கு அந்த சொத்து பிரிக்கப்படுமோ, யாருக்கு போய் சேருமோ அந்த மாதிரி சொந்தக்காரங்களுக்கும் அந்த முதியவர்களையும் பெற்றோர்களையும் பாதுகாத்து பராமரிக்கிறதுக்கான கடமை இருக்கு. பெற்றோர் மற்றும் முதியோர் பராமரிப்பு மற்றும் நல சட்டம் 2007 கீழ் யார் பெற்றோர் கீழே வருவா, யாரு மூத்த குடிமக்கள் என்ற பொருள் விளக்கத்துக்கு கீழே வருவா, யாருக்கிட்ட இவங்க பராமரிப்பு தொகையை வாங்கலாம், யாருக்கிட்ட இருந்து பாதுகாப்பு வாங்கலான்ற மாதிரி பொருள் விளக்கத்தை பத்தியும் மிக தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதே போல இந்த சட்டத்துக்கு கீழே அவங்களுக்கு வழங்கப்படும் பரிகாரங்களை பத்தியும் மிக தெளிவாக எடுத்துரைச்சிருப்பாங்க. அடுத்த பதிவுல இந்த சட்டத்தின் கீழ் என்னென்ன பரிகாரங்கள் பெற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் வழங்கப்படுதுன்ற பத்தி விரிவாக பேசலாம். இந்த பதிவை பற்றி உங்களுக்கு ஏதேனும் கருத்துகளோ இல்ல சந்தேகங்களோ இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்கு பதிலளிக்க நாங்க ஆவலாக இருக்கிறோம். நன்றி. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.